ஹலோ, ஹாய். நான் தாங்க கற்பகம் பேசுறேன். என்னங்க மாடர்னா ட்ரெஸ் போட்டிருக்கேன், என் பேர் கற்பகன்றீங்களா? என்ன பண்றதுங்க, எங்க அப்பா அம்மா நல்ல தமிழ் பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த பேர் வச்சிருக்காங்க. ஸோ என் பேரு கற்பகம். எங்க வீட்டுல நாங்க கொலு வச்சிருக்கோம். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு எங்க வீட்டு கொலு எல்லாத்தையும் காட்டலாம்னு ஆசைப்படுறோம். வரீங்களா? எங்க வீட்டுல இருக்கிற கொலு எல்லாம் பார்க்கலாமா? என் ஃப்ரெண்டு பேர் சொல்ல மறந்துட்டனே, தோ பக்கத்துல இருக்கிறார் பாருங்க, கலர்ஃபுல் ட்ரெஸ் போட்டுட்டு. அந்த ஜோக்கர் தான் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க. ஆமாங்க, எப்பவுமே நான் அழுதாலும், நான் சங்கடத்துல இருந்தாலும், நான் சிரிச்சாலும் எல்லா நேரங்களிலும் என்னை சிரிக்க வச்சுட்டு என்னுடைய எனர்ஜியை டெவலப் பண்ற ஒரே ஆளு என்னுடைய ஜோக்கர் ஃப்ரெண்டு. ஸோ என்னுடைய ஜோக்கர் ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து எங்க வீட்டு கொலு பொம்மையில உங்களுக்கு காட்ட போறோம். சரி, பார்க்கலாமா? ஜோக்கர், வா ஜோக்கர், பொம்மையெல்லாம் காட்டலாம் நம்ம கெஸ்ட்டுக்கு. ஜோக்கர், என்னாச்சு ஜோக்கர்? முதல்ல எப்பவுமே எடுத்த உடனே வணக்கம் சொல்லணும் கற்பகம், அதுக்கப்புறம் தான் நீ மத்ததெல்லாம் பண்ணணும். ஆமா ஜோக்கர், நானும் மறந்துட்டேன். சரி சரி, வணக்கம் சொல்லிடலாமா? வணக்கம் ஜோக்கர், உனக்கு கூட நான் ஸ்பெஷலா வணக்கம் சொல்லணுமா? சரி சரி, வணக்கம். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன ரெண்டு பேர் குரலும் ஒரே மாதிரி இருக்கு? என்ன பண்றது, டப்பிங் ஆர்டிஸ்டுக்கு குரல் சரியில்லையா, அதனால ஒரே குரல்ல பேசுறேன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ கொலுபொம்மை வீட்டுக்குள்ளார போகலாம். நார்மலா ஜோக்கர், எனக்கு தெளிவா சொல்லு ஜோக்கர், எது சொன்னாலும். ஏன்னா எனக்கு தெரியாது இல்லையா? கண்டிப்பா சொல்றேன் கற்பகம். குரு படிக்கட்டு 9 படிக்கட்டு வைப்பாங்க, 11 படிக்கட்டு வைப்பாங்க. வைக்க முடியாதவங்க 3, 5 அப்படின்னு ஆட் நம்பர்ஸ்ல கொலு பொம்மையை வைப்பாங்க. ஆனா இங்க நம்ம வீட்டுல இடம் பத்தாதனால நம்ம சுருக்கமா 5 படிக்கட்டு வச்சிருக்கோம். ஆனா 5 படிக்கட்டு இல்லாம 4 டேபிள் சேர்லயும் நம்ம கொலு பொம்மை வச்சிருக்கோம். இந்த கொலு பொம்மை நவராத்திரி டைம்ல இந்த கொலு பொம்மைகளை வச்சு நம்ம கடவுளை கும்பிடுறோம். 9 நாளும் நம்ம கும்பிடுறோம் சாமி அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுல ஒரு வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த கொலு வைக்கிறப்போ இந்த வீட்டுல இருக்கிற குட்டி பசங்க எல்லாம் அந்த சாயங்காலம் கொடுக்குற சுண்டலுக்கு கண்டிப்பா வந்துருவாங்க. என்னுடைய சின்ன வயசுல அப்படிலாம் நடந்துச்சு. இப்பெல்லாம் யாருமே வரமாட்டேன்றாங்களே. அந்த அளவுக்கு இந்த ஒற்றுமை, ஒருத்தர் பேசிக்கிறது, இதெல்லாம் எதுவுமே இல்லாம போயிடுச்சு பாப்பா. சரி சரி, நீ அதெல்லாம் ஊர்க்கதையெல்லாம் பேசி புலம்பாத. நீ முதல்ல நம்ம வீட்டு கொலு பத்தி சொல்லு. இதோ பாரு, முதல் டேபிள்ல இருக்கிறது அனிமல்ஸ், எல்லா விலங்குகளுடைய உருவ பொம்மைகளா வச்சிருக்காங்க. செல்லப்பிராணி, நாய்க்குட்டி, குதிரை, அணில், சிங்கம், காட்டுராஜா சிங்கம், புலி, டெசர்ட்ல வாழக்கூடிய பாலைவனத்துல வாழ்ற ஒட்டகம், அப்புறம் முயல்குட்டி. உனக்கு முயல்குட்டினா ரொம்ப பிடிக்கும் தானே? ஆமா, எனக்கு பிடிக்கும் தான். ஆனா வீட்டுல வளர்க்க வேணாம்னு அப்பா சொல்லிட்டாங்க, அதனாலதான் நான் கேட்காமே இருக்கேன். அடுத்தது குருவிகள், அப்புறம் ஆட்டுக்குட்டி, அப்புறம் குருவி கூண்டுல இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை. இத்தனை பொம்மையும் வச்சிருக்காங்க. இது முதல் டேபிள். இந்த குரு படிக்கட்டுல நம்ம எப்பவுமே இந்த ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு அப்படின்றது இந்த படிக்கட்டு வாரியா நம்ம பொம்மை வைக்கணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது பிரகாரம் இந்த அனிமல்ஸை வச்சிருக்காங்க முதல் டேபிள்ல. ஓ அப்படியா, இப்படிதான் வைக்கணுமா? முதல் அறிவு, ஓரறிவு, 2 அறிவு விலங்கினங்கள், 3 அறிவு விலங்கினங்கள் அப்படின்னு வரிசையா அடுக்கிட்டு வரணுமா? ஆமா பாப்பா, அப்படிதான் அடுக்கணும். அப்பதான் அந்த கொலுவினுடைய தாற்பயம்ன்றது அப்படிதான் வரும். நீ ரொம்ப அதிகமா தமிழ் பேசுற, எனக்கு புரியல. தாற்பயம்னா என்ன? அமைப்பு. தாற்பயம்ன்றது ஏன், எதுக்காக அப்படின்ற விளக்கத்தை சொல்றதுதான் தாற்பயம் அப்படின்னு சொல்றது.
சரி சரி, நான் இன்னும் பெருசான உடனே அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த டேபிள்ல என்ன இருக்கு? அடுத்த டேபிள்ல பொண்ணு மாப்பிள்ள கல்யாண செட்டு இருக்கு. நீ பாரு, அந்த பொண்ணு வெக்கத்தோட கீழே குனிஞ்சிட்டு இருக்கு. அந்த மாப்பிள்ளை சிரிச்ச மாதிரி இருக்காரு. அநேகமா அவர் கடைசியா சிரிக்கிறது இதுவாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா இரு ஜோக்கர், எப்ப பார்த்தாலும் ஜோக் அடிச்சுட்டே இருக்காரு. கூட பாரு, அவங்க தங்கச்சி, அவங்க தம்பி, அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்க. ஆமா, பின்னாடி ஒருத்தங்க ஏதோ விளக்கு பிடிச்சிட்டு நிக்கிறாங்களே, அவங்க யாரு? அவங்க அந்த மாப்பிள்ளைக்கு அக்காவோ தங்கையாவோ இருப்பாங்க. அது பேரு நாத்தனார் விளக்குன்னு பேரு. அதனால அவங்க விளக்கு பிடிச்சிருக்காங்க. அது ஒரு சம்பிரதாயம், ஒரு சடங்கு முறை கல்யாணத்துல பண்றது. ஓ அப்படியா? ஆமா, இந்த கல்யாணம் கோயில்ல நடக்கிற மாதிரி தெரியுது. ஆமாமா, இப்ப எல்லாருமே சிக்கன நடவடிக்கைக்கு வந்துட்டாங்க. சிக்கன நடவடிக்கைக்கு வந்துட்டாங்க. சரியா? கரெக்டா சொல்லிட்டுனா, சிக்கன நடவடிக்கைனால எல்லாரும் கோயில்ல சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சுட்டு அங்கேயே விருந்து, ஹோட்டல்ல போய் ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி அங்கேயே விருந்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. செலவு கம்மியாக்கிக்கிறாங்க. அந்த கம்மியாக்கிட்ட செலவை வேற விதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய பணம் சேர்த்து சேர்த்து வைக்கிறாங்க. ஆரம்பிச்சிட்டு அவங்க வேலைய. சரி சரி, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, நிறைய சேர்த்து வைக்கிறாங்க, ஏதோ பண்றாங்க, விடு. சரி, அப்புறம் இந்த முன்னாடி ஏதோ வாசிச்சுட்டு இருக்காங்களே, அது என்னது? அது மேலதாளம். ஒரு நாதஸ்வரம் ஊதுறாரு, ஒருத்தர் தவில் வாசிக்கிறாரு, ஒருத்தர் இது அந்த தாளம் போடுறாரு. இப்படி இருக்கிறாங்க. இந்த சிகப்பு சட்டக்காரர் போட்டோ எடுக்கிறாரு. கல்யாணத்துக்கு வந்த எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. ஓ அப்படியா? கோயில்ல நடக்கிறதுனாலதான் ஆட்டோ ஸ்டாண்ட் வெளியில நிக்குதா? நீ ஜோக் அடிக்கிற பாப்பா. ஒரு ஆட்டோ தான் நிக்குது. ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு அந்த பொம்மை குடிச்சிருக்காங்க. நீ நல்லா பாரு, நீ குழந்தையா இருக்கிறப்ப விளையாண்ட பொம்மை பாரு, ஆட்டோ கண்ணாடி எல்லாம் உடைச்சு வச்சிருக்க பாரு. சும்மா இரு ஜோக்கர். பின்னாடி என்ன ஜோக்கர் இது? இது சீர்வரிசை செட்டு. அதாவது கல்யாணம் பண்ற இந்த பொண்ணுடைய தகப்பனார் அந்த பொண்ணுக்கு கொடுக்குற சீர்வரிசை செட்டு. மிக்சி, அடுப்பு, கேஸ்னா கொடுக்க மாட்டாங்க. இது பொம்மையில தான் வந்திருக்கு. அப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற கல், கேரட் சீவுறது, தட்டு, தோசைக்கல், கரண்டி, குடம், அப்புறம் விளையாட்டு பொருள். நாளைக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு உண்டான விளையாட்டு பொருள், அப்புறம் ஸ்கூட்டர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவ்வளவும் கொடுக்கணுமா? அப்போ மாப்பிள்ளை வீட்டுல இதெல்லாம் இருக்காதா? பாப்பா, இது அர்த்தம் நீ பெரிய பொண்ணானவன்னு தெரிஞ்சுப்ப. இதுக்கு பேரு சீதனம் பேரு. பெண்ணுக்கு கொடுக்கற சீதனம். மாப்பிள்ளைக்கு கொடுக்கறதோ இல்ல மாப்பிள்ளை வீட்டாருக்கு கொடுக்குற சீதனம் இல்ல, பெண்ணின் கௌரவத்திற்காக கொடுக்கற சீதனம். அது நீ பெரிய பொண்ணு ஆனாலும் தெரிஞ்சுப்ப. சரியா? சரி சரி ஜோக்கர், இப்ப நீ படிக்கட்டுல இருந்து சொல்லிட்டு வாய. இரு, எனக்கு தெரிஞ்சு போச்சு. முதல்ல இருக்கிறது முருகர், கரெக்டா? அடுத்தது இருக்கிறது விநாயகர். எப்பவுமே விநாயகரோட தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விநாயகர், அப்புறம் முருகர். அண்ணன் தம்பி எல்லா இடத்துலயுமே இருக்காங்க இல்லையா? சரி, அதுக்கு முன்னாடி நீ இன்னொன்னு சொல்றேன்னு சொன்னியே, ஏதோ அனிமல்ஸ் பத்திலாம். அனிமல்ஸ், பெட் அனிமல்ஸ் நம்ம ஏன் வளர்க்குறோம் வீட்டுல அப்படின்னா, நம்ம பிளட் பிரஷர், நம்ம கொலஸ்ட்ரால், நம்ம தனிமையை, நம்ம ரொம்ப தனிமையா இருக்கிறோம் அப்படின்றதையும், அப்புறம் நமக்கு எக்ஸசைஸ், வெளியில கூட்டிட்டு போகும்போது நமக்கு எக்ஸசைஸும், சோஷியலா எல்லார்கிட்டையும் எப்படி பழகணும் அப்படின்றதையும் இந்த அனிமல்ஸ் நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதனால பெட் அனிமல்ஸ் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வாடகை வீட்டுல இருந்தா பெட் அனிமல்ஸ் வளர்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. அப்புறம் எங்க அப்பா பெட் அனிமல்ஸ்னாவே வேண்டாம், அது மெயின்டைன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்றாரு. கரெக்டு தான், மெயின்டைன் பண்ணணும். ஆனா மெயின்டைன் பண்றதுலயும் நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் இருக்கும். அதனால பெட் அனிமல்ஸ் வீட்டுல வளர்க்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு எந்த அனிமல் சௌகரியமோ அந்த அனிமல்ஸ் நம்ம வளர்க்கலாம். சரி, இப்போ எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் படிக்கட்டுல இருந்து பார்க்கலாமா? சரி, முதல்ல விநாயகரை பார்த்தா நம்ம ஒரு பாட்டு பாடுவோமே. என்ன பாட்டு உனக்கு ஞாபகம் இருக்கா? வெரி குட், இப்படிதான் பாடணும். பக்கத்துல தம்பிக்கு ஒரு பாட்டு வச்சிருப்பேன் முருகருக்கு. அது என்ன பாட்டு? ஒரு 4 வரி பாட. உன்னைத்தான் பாட வந்தேன்,
என்ன சொல்லி பாடுவதோ, என்ன சொல்லி பாடுவதோ. ஆமா இல்ல, முருகனை பார்த்தா நமக்கு எல்லாமே மறந்து போயிடுது. கரெக்டா? கரெக்டா சொன்ன ஜோக்கர். முருகர் மட்டும் ஏன் அவ்வளவு அழகா இருக்காருன்னு எனக்கு இப்போ கூட தெரியவே மாட்டேங்குது. அது என்ன பின்னாடி ஸ்மைலி வச்சிருக்காங்க அப்படின்னா, அது வந்து 6 படை வீடுக்காக அதை வச்சிருக்காங்க. 6 படை இல்லையா முருகருக்கு, 6 படை வீடுகள் முருகருக்கு. அதனால அந்த சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா அதை வச்சிருக்காங்க. பாரு, 1 2 3 4 5 முருகருக்கு பின்னாடி இருக்கிறது 1 6. ஓ அப்படியா? சரி சரி. இந்த முருகர் எந்த படை வீட்டுல இருக்கிறவரு? இவரு பழனியில இருக்கிறவர். இல்ல ஜோக்கர், பழனியில இருக்கிறவர் கோமணம் கட்டிட்டு இருப்பாருல்ல, அவர் ஆண்டின் தானே அம்மா சொன்னாங்க எனக்கு. ஆமா கரெக்ட் தான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல மட்டும் அவருக்கு ராஜ அலங்காரம் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ராஜ அலங்காரத்துல இருக்கிற பழனி முருகர் தான் அங்க வச்சிருக்காங்க. சரி 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 சரி. முருகனுக்கு அரோகரா. அப்புறம் விநாயகர், அப்புறம் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு கும்பிட்டோமே அந்த குட்டி குட்டி விநாயகர் எல்லாம் வச்சிருக்காங்க. கரெக்ட். அந்த குருவி கூட நம்மளோட சேர்ந்து அந்த கதையெல்லாம் கேட்கிற மாதிரி இருக்குல்ல. ஆமா சரி. அப்புறம் என்ன வச்சிருக்காங்க? ஏதோ குடம் வச்சு அதுல தேங்காய்லாம் வச்சிருக்காங்களே. குடம், அதுக்கு மேல வந்து தேங்காய், சுத்தியும் மா இலைய வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு கலசம் அப்படின்னு பேரு. கலசமா? கலசம்னா அது நூல்லாம் சுத்துவாங்களே. நூல் சுத்த முடியலனாலும் பரவாயில்ல, கலசம் இது மாதிரி வைக்கலாம் அப்படின்றதுதான். கலசத்தை 2 முறையா வைப்பாங்க. ஒண்ணு தண்ணி ஊத்தி வைப்பாங்க, இன்னொன்னு அரிசி போட்டு வைப்பாங்க. நம்ம வீட்டுல என்ன வச்சிருக்காங்க? தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த தண்ணி என்ன பண்ணணும்? நாமளே குடிச்சிடலாமா? இல்ல. இந்த பண்டிகை முடிஞ்ச உடனே, நவராத்திரி நாட்கள் முடிஞ்ச உடனே இந்த தண்ணியை எடுத்துட்டு இங்க இருக்கிற நம்ம வெளியில செடிகள் வளர்க்குறோம் இல்லையா, அந்த செடிகளுக்கு இந்த தண்ணீரை ஊத்திடலாம். சரி. அப்புறம் அது பக்கத்துல யாரோ இருக்காங்களே. இது அதுக்கு முன்னாடி குட்டி விநாயகர் ஒண்ணு புதுசா வச்சிருக்காங்க மாமா. பிள்ளையார்பட்டி விநாயகர் தானே அது? காரைக்குடி பக்கத்துல இருக்குதானே? கரெக்டா சொன்னீங்க, ஞாபகம் வச்சிருக்கியா? ஆமா. சரி. அப்புறம் அந்த அம்மனை பத்தி சொல்ல. இந்த நவராத்திரி அப்படின்றது மலைமகள், அலைமகள், கலைமகள், இவங்க 3 பேருக்கும் தான் இந்த விழா மிக மிக முக்கியமான ஒரு விழாவாக இருக்கு. மலைமகன்றவங்க பார்வதி, அலைமகன்றவங்க லக்ஷ்மி, கலைமகன்றவங்க சரஸ்வதி. இவங்க எல்லாருமே தான் இவங்களை தான் மெயினான தெய்வங்களா வச்சு நம்ம இந்த நவராத்திரியை பெண்கள் கொண்டாடுறாங்க. இந்த நவராத்திரி அப்போ இந்த சரஸ்வதி அப்படின்றவங்க கலை மகள் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவங்க கலையின் கடவுள். இப்ப நீ டான்ஸ் ஆடுற, படிக்கிற, இதெல்லாம் பண்ற இல்லையா, அந்த கலைகளினுடைய கடவுள். பிரம்மாவினுடைய வைஃப் அவங்க. அடுத்தது லக்ஷ்மி நடுவில் இருக்காங்க இல்லையா, அவங்க செல்வம், பணம் சொல்றோம் இல்லையா, செல்வம், செழிப்பு மற்றும் பொருள்களின் கடவுள். விஷ்ணுவின் மனைவி அவங்க. செல்வத்தை மட்டும் குறிக்கிறதால் லட்சுமி கிடையாது, அதனுடைய சிறப்பு, மகிழ்ச்சி, பெருமை, உயர்வு எல்லாத்தையுமே கொடுக்குறவங்க லக்ஷ்மி. அடுத்தது பார்வதி தேவி. பார்வதி தேவியை 100 வகையா சொல்லுவாங்க. காளி, தேவி, சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்மீகத்தை குறிக்கிற கடவுள் இவங்க. சிவனினுடைய மனைவி, ஆதிபராசக்தின்னு இவங்களை சொல்லலாம். இதுக்கு கூட இன்னும் 2 பொம்மைகள் வச்சிருக்காங்க. அது ஒண்ணு வந்து மாரியம்மன், இன்னொன்னு வந்து பாலாம்பிகா. இவங்களும் தேவியினுடைய ஸ்வரூபங்களே. சரிங்களா? ஆமா கரெக்டா சொன்ன ஜோக்கர். எனக்கு பாலாம்பிகா ரொம்ப பிடிக்கும். நான் கூட அந்த மாதிரி ஜட பின்னி நான் மேக்கப் பண்ணிக்க போறேன். சரி பண்ணிக்கோ. அடுத்த படிக்கட்டுக்கு போலாமா? இரு எல்லாமே பார்த்துட்டு நான் ஒரு ட்ரிப் பார்த்துக்கிறேன். சரி அடுத்த படிக்கட்டுக்கு போலாம். அடுத்த படிக்கட்டுல தசாவதாரம் வச்சிருக்காங்க. தசாவதாரமா? ஆமா, நீ உடனே சினிமாவை நினைச்சிடாத. இது விஷ்ணு திருமால் அவர் வந்து 10 அவதாரங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல எடுக்கிறாரு. ஒவ்வொரு அவதாரமும் நமக்கு ஒரு பாடங்களை சொல்லுது. அது ஒரு 2-3 லைன்ல வந்து நம்ம சினிமால பாடியிருக்காங்க. அந்த பாட்டை நீ கேட்டீங்கன்னா இந்த தசாவதாரத்தினுடைய தாற்பயம், அதாவது எதற்காக இந்த தசாவதாரம் நடந்தது அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும். சரி, அந்த பாட்டை நீ போடு, நான் கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி அது யாரும் படுத்திருக்காங்களே, அது யாரு? அது வந்து 40 வருடங்களுக்கு ஒரு முறை இங்க காஞ்சிபுரத்துல அத்திவரதர் அப்படின்னு சொல்லி
ஒரு வரதராஜ பெருமாள் இருக்கார், அவருடைய பொம்மை தான் அது. ஞாபகம் இருக்கு. போன வருஷம் எங்க எல்லா சொந்தக்காரங்களும் வந்திருந்தாங்களே, அதுதானே தெரியுமா? அந்த கதை ஞாபகம் இருக்கு இல்ல? ஞாபகம் இருக்கு. சரி சரி, இப்போ எனக்கு நீ இந்த தசாவதாரத்தை பத்தி சொல்றியா? கண்டிப்பா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த முப்பெரும் தேவியர்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி, இவங்க ஜப்பான்ல கூட இந்த தெய்வங்களுடைய புராணங்கள், பெண் தெய்வங்கள் அங்க இருக்கிறாங்க. அவங்களுடைய புராணங்கள்லயும் இந்த 3 தெய்வத்தை பத்தி நம்ம படிக்க முடியும். அதுக்கு ஜப்பான் மொழி தெரிஞ்சிருந்தாதான் அது அர்த்தம் நமக்கு புரியும். பட் நான் விக்கிபீடியால படிச்ச கற்பகம், அதுல போட்டிருக்காங்க சரஸ்வதி, பென்சைட்டினியோ, கிசோட்டினியோ, டைகோட்டினியோ அப்படின்னு சொல்லிட்டு சரஸ்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி, காளி, இவங்க 3 பேரையும் அதுல அந்த ஹிஸ்டரியில இது வந்திருக்கு. இவங்க பெண் கடவுள்களை ஜப்பானியர்களும் கும்பிட்டுருக்காங்க அப்படின்றது நமக்கு ஒரு குறிப்பு கிடைச்சிருக்கு. ஓ அப்படியா? ஆச்சரியமான விஷயம் தான் இல்லையா? நான் இது வரைக்கும் ரஜினிகாந்த் மட்டும்தான் ஜப்பானியர்களுக்கு தெரியும்னு நினைச்சேன். நம்ம லட்சுமி, சரஸ்வதி, பார்வதினா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? சரி சரி, நம்ம அடுத்தது பார்ப்போம். நீங்க திருமால் பத்தி சொல்றேன்னு சொன்னீங்க, அதை சொல்றேன் கேளு. கடல் நடுவே வீழ்ந்த சதுர்வேதம் தன்னை காப்பதற்கே கொண்ட அவதாரம் மற்ற அவதாரம். அசுரர்கள் கொடுமைக்கு முடிவாரும் எங்கள் அச்சுதனே உங்கள் அவதாரம் கூர்ம அவதாரம். பூமியை காத்திட ஒரு காலம் நீ புனைந்தது மற்றொரு அவதாரம் வராக அவதாரம். மாவலி சிரம் தன்னில் கால் வைத்து இந்த மண்ணுவிலும் அளந்த அவதாரம் வாமத அவதாரம். தாய் தந்தை சொல்லே உயர் வேதம் இன்று சாத்தியதும் ஒரு அவதாரம் பரசுராம அவதாரம். ஒருவனுக்கு உலகில் ஒரு காலம் எனும் உயர்வினை காட்டிய அவதாரம் ராம அவதாரம். ரகுகுலம் கொண்டது ஒரு ராமன், பின்பு எதுகுலம் கண்டது பலராமன் பலராமன். அரசு முறைப்படி நெறி காக்க நீ அடைந்தது இன்னொரு அவதாரம் கண்ணன் அவதாரம். விதி நடந்தன மதிமுடிந்தன வினையின் பயனே உருவாக நிலை மறந்தவரும் நெறி இழந்தவரும் உணரும் வண்ணம் தெளிவாக இன்னல் ஒழித்து புதிதாக நீ எடுக்க வேண்டும் ஒரு அவதாரம் கல்கி அவதாரம்.
இப்படி நிறைய பிரச்சனைகள் நாட்டுல நடந்துட்டு இருக்கா ஜோக்கர். எனக்கு அதை பத்தி தெரியல கற்பகம். ஆனா ஏதோ நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாரும் பக்தியோடையும் பயத்தோடையும் வாழ்ந்தோம்னா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஆனா இங்க பக்தி வேற எதுக்கும் இருக்கு, பயம் செஞ்ச தப்புக்கு இருக்கு. வேண்டாமே, இதெல்லாம் பேசினா நம்மள வேற எதுவும் சொல்லிடுவாங்க. அதனால அடுத்ததுக்கு போவோமா? ஓகே ஓகே. ஹாய், எனக்கு பிடிச்ச அந்த ஆன்ட்டி வந்து நம்ம எப்பவும் நம்ம பூஜை பண்ணுமே இந்த ஆன்ட்டிய. ஆமா ஆமா, அவங்க பேர் ஆன்ட்டி இல்ல, அவங்க பேர் ஆண்டாள். அவங்க கூட வந்து ஒரு சிறப்பான ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, நம்ம கேட்டிருக்கோம். அந்த பாட்டை கேளு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் உனக்கு. ஓகேவா? இவங்க அந்த மார்கழி திங்கள் அப்படின்னு பாடினாங்களே, அவங்க தானே ஜோக்கர் இவங்க? ஆமா ஆமா, அவங்களே தான். திருப்பாவைன்னு 2 பாடுவோம் இல்லையா, அதுல திருப்பாவை எழுதின ஆண்டாள் அவங்க தான் இவங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். உனக்கு அந்த மார்கழி திங்கள் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கே, 2 லைன் பாட எனக்காக. ஜோக்கர், ஒரு நிமிஷம் நிறுத்து. இந்த மார்கழி திங்கள் கிடையாது, நான் சொல்றது திருப்பாவையில வர மார்கழி திங்கள். கண்டுபிடிச்சியா பாப்பா? கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்தே அந்த பாட்டு பாடலாமா? மார்கழி திங்கள் பதிதிரை